மீனா செந்திலுக்கு வந்து லொகேஷன போட்டு யோசிக்கிறாங்க. வருவாரா? மாட்டாரா? அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஒரு பக்கம் ராஜி, அவங்க வந்து கதிர் ஃபோன் பண்ணல அப்படின்னு சொல்லி கவலையாவே இருக்காங்க. அப்ப உடனே கேட்குறாங்க, "என்ன ராஜி இன்னும் கதிர் ஃபோன் பண்ணலையா?" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. "எங்க?" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "ஆனா உங்களுக்கு ஜாலி தான்ல. நாளைக்கு வந்து செந்தில் மாமா வருவார்ல?" அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. "இல்ல வருவாரா? வரமாட்டாரான்னு தெரியல. ஆனா அவர் கேட்டதே எனக்கு ரொம்ப சந்தோஷம்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப செந்தில் வந்து லொகேஷன் வந்துடுச்சு. சரி கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா வந்து பாண்டியன்ட்ட சொல்றாரு. "நான் வந்து இப்படி சென்னைக்கு போறேன்." அப்படின்ற மாரி சொல்றாரு. பாண்டியன் வந்து சொல்றாரு, "என்னடா ஆளாளுக்கு சென்னை கிளம்புறீங்க?" அப்படின்ற மாரி கேட்கிறாரு. அப்ப வந்து "வேற யார் போனா?" அப்படின்ற மாரி கேட்க, "கதிர் இப்ப தான்டா கிளம்பி போறான். சென்னை போறேன்னு போனான்." அப்படின்ற மாரி சொல்றாரு. "கதிர் சென்னை போறானா? நானும் சென்னைக்கு தானே போறேன். அவன் எதுல போறான்?" அப்படின்ற மாரி கேட்கிறாரு. "வேற எது? அவன் கார்ல தான் போறான். யாரோ கஸ்டமர கூட்டிட்டு போணும்னு போறான்." அப்படின்ற மாரி சொல்றாரு. அப்ப வந்து "கஸ்டமர் போறாங்களா? அப்ப நான் அவனோட முடியாதுல்ல." அப்படின்ற மாரி சொல்றாரு. "இல்ல, இல்ல ஒரு கஸ்டமர் அப்படின்னு தான் சொன்னா. எதுக்கும் ஃபோன் பண்ணி பாரு." அப்படின்ற மாரி கேட்கிறாரு. அப்ப உடனே வந்து கதிருக்கு வந்து ஃபோன் பண்ணி கேட்கிறாரு. "கதிர் நீ எங்க போயிட்டு இருக்க?" அப்படின்ற மாரி கேட்க, "நான் இன்னும் ஊர தாண்டல. இங்க தான் இருக்கேன்." "என்ன?" அப்படின்ற மாரி கேட்க, "யாரோட போற?" அப்படின்னோனே, "கஸ்டமரோட போறேன்." அப்படின்ற மாரி சொல்றாரு. அப்ப "எத்தன பேர் கஸ்டமர்?" அப்படின்னு கேட்க, "ஒரு ஆள் தான்." அப்படின்னோனே, உடனே செந்தில் வந்து சொல்றாரு, "நானும் வாரேன்டா. நானும் சென்னைக்கு போணும்." அப்படின்ற மாரி சொல்றாரு. கதிருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. மாட்டிப்போமே அப்படின்னு யோசிச்சுட்டு சொல்றாரு. அது சரி வராது." அப்படின்ற மாரி சொல்றாரு. "என்னடா நான் வாரேன். பின்னுக்கு என் பாட்டுக்கு ஒரு மூலையில உட்கார்ந்து தூங்கிடுறேன். பிரச்சனை இல்ல." அப்படின்ற மாரி சொல்றாரு. "இல்ல, இல்ல. அது சரி வராது. கஸ்டமர் வந்து இங்க நெறைய பேக்லாம் வச்சிருக்காங்க. எல்லாத்தையும் கொண்டு போணும்ல. அது சரி வராது." அப்படின்னு சொல்றாரு. "என்னடா ஒரு கஸ்டமருக்கு அத்தன பேக்கா?" அப்படின்ற மாரி கேட்கிறாரு. "ஆமா, ஆமா. அவங்க வீடு ஷிஃப்ட் பண்றாங்களாம். அதனால தான் நெறைய சாமான் வந்து கார்ல கொண்டு போறாங்க. மிச்சமெல்லாம் டெம்போல அனுப்பிட்டாங்க. இப்ப அவர் வந்து என்னோட வாராரு." அப்படின்ற மாதிரி புது உருட்டல் உருட்டுறாரு கதிர். "என்னடா நீ?" அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் வந்து ஃபோன கட் பண்றாரு. "என்னவா?" அப்படின்னு பாண்டியன் வந்து கேட்கிறாரு. "இல்ல அவன் வந்து கஸ்டமரோட போறானாம். வீடு ஷிஃப்ட் பண்றாங்களாம் அவங்க. அதனால நெறைய சாமான்லாம் இருக்காம் அதுல." அப்படின்ற மாரி சொல்றாரு. அப்ப வந்து பாண்டியன் வந்து சொல்றாரு, "இல்லையே! அவன் வந்து யாரோ பேஷண்ட் அப்படின்னு தான் சொல்லியிருந்தான். என்ன?" அப்படின்ற மாரி யோசிக்கிறாரு. அப்ப உடனே வந்து செந்தில் வந்து சொல்றாரு, "அவன் கொஞ்சம் ஒரு மார்க்கமா தான் இருக்கான். வீட்ல இருந்து ரொம்பவே ஒதுங்கி இருக்கான். அது மட்டும் இல்லாம மீனா கூட சொன்னுச்சு, ராஜிக்கு வந்து ஃபோன் பண்ணி பேசுடான்னே இல்லையாம். ராஜி வந்து ரொம்ப கவலையா இருக்காளாம். அதையும் சொல்லி கவலைப்பட்டுட்டு இருந்தா மீனா. என்னதான் நெனச்சிருக்கானோ தெரியல." அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்ப உடனே வந்து செந்தில் வந்து சொல்றாரு, "நான் வந்து பஸ்லயே போய்க்கிறேன். நமக்கு அதுதான் சரி." அப்படின்ற மாரி சொல்லிட்டு செந்தில் வந்து பாண்டியன் கிட்ட வந்து பாய் பாய் சொல்லிட்டு அவரும் அப்படியே கிளம்பி போறாரு. அப்படியே பின்னாடியே சக்திவேலும், குமரவேலும் வந்து ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்ப முத்துவேல் வந்து சொல்றாரு, "அவன வந்து எப்படியோ சமாளிச்சுட்டேன். இருந்தாலும் அவன் வந்து நம்பவே இல்ல நான் சொல்றத." அப்படின்ற மாரி சொல்றாரு. உடனே வந்து கதிர் வந்து சொல்றாரு, "அவர் வந்து ஈஸியா நம்ப மாட்டாரு. அது உங்களுக்கே தெரியும் தானே! நான் சொல்லி தான் தெரியணுமா?" அப்படின்ற மாரி சொல்றாரு. ஆமா, அவனுக்கு வந்து ஏதோ சந்தேகம் என் மேல. ஆனா எனக்கு இதுதான் நிலைமை அப்படின்னு தெரிஞ்சா ரொம்ப உடைஞ்சு போயிருவான். அவன் ஆள் தான் பார்க்க முரட மாரி இருப்பான். மத்தபடி ரொம்பவே சாஃப்ட்டான ஒருத்தன். அதுவும் எனக்கு எதுவும் அப்படின்னா, அவன் வந்து தாங்கவே மாட்டான் அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காரு. அதுவும் சரிதான் அப்படின்ற மாரி கிளம்பி போயிட்டு இருக்காங்க. அப்ப உடனே வந்து கதிர் வந்து சொல்றாரு, "ஆனா உங்கள யாரோ ஃபாலோ பண்ற மாரி இருந்துச்சு. அவங்க தானோ தெரியல." அப்படின்ற மாரி சொல்றாரு. அப்ப உடனே வந்து இவரும் சொல்றாரு, "இல்ல அவன் ஃபாலோ பண்ணக்கூடியவன் தான். ஆனா இவ்வளவு தூரம்லாம் ஃபாலோ பண்ண மாட்டான். நீ யோசிக்காத." அப்படின்ற மாரி சொல்றாரு. சரி அப்படின்ற மாரி சொல்லிட்டு இவங்க அப்படியே கிளம்பி போயிட்டு இருக்காங்க. போயிட்டு இருக்கும்போது பின்னாடியே வந்து சக்திவேலும், குமரவேலும் வந்து ஃபாலோ பண்ணிட்டே வராங்க. அப்ப சக்திவேல் வந்து கேட்கிறாரு, "என்னடா சேலம்னு சொன்னாரு. இப்ப பார்த்தா சென்னைக்கு போற மாரி இருக்கே." அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காரு. "ஆமாப்பா அதுதான் எனக்கும் புரியல. நல்லா ஏமாத்துறாங்க நம்மள. என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னு தெரியலே. மாமனும், மருமகனும்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காரு. "இரு வசமா மாட்டுவாங்க. இரு நேரா போய் கையும் களவுமா புடிப்போம். என்ன பண்றாங்க அப்படின்னு பார்ப்போம்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதே மாதிரி சென்னைக்கு போயிடுறாங்க. சென்னைக்கு போயிட்டு கதிரும், முத்துவேலும் வந்து அவங்க ஆல்ரெடி புக் பண்ண ஹோட்டல்ல போய் தங்குறாங்க. அதே மாதிரி இவங்க அதாவது சக்திவேலும், குமரவேலும் வந்து அதுக்கு ஆப்போசிட்டா வந்து இன்னொரு ஹோட்டல்ல போய் தங்குறாங்க. நோட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இடைக்கிட வந்து ஷிஃப்ட் போட்டு நோட் பண்ணிட்டு இருக்காங்க. எங்க கிளம்பி போறாங்கன்னு பார்க்கறதுக்கு. அப்போ ஒரு 9:30 இருக்கும். இவங்க வந்து கிளம்பி போறாங்க. அப்படியே வந்து அவங்களும் அவசர அவசரமா அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. அப்படியே வந்து கதிர் வந்து கேட்கிறாரு, "எங்கேயாவது சாப்பிட போவோமா?" அப்படின்ற மாரி கேட்கிறாரு. அப்ப வந்து முத்துவேலும், "ஆமா சாப்பிட்டே போவோம்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்ப உடனே வந்து ஒரு ஹோட்டல்ல வந்து நிப்பாட்டுறாங்க. நிப்பாட்டி அங்க இறங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே மறுபடி கிளம்புறாங்க. அதுவரைக்கும் பின்னுக்கு சக்திவேலும், குமரவேலும் கார பார்க் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இவங்க சாப்பிட்டு அந்த வெஹிக்கிள்ல ஏர்றத வந்து அந்த ஹோட்டலுக்கு சாப்பிட வர்றாரு இன்னொருத்தர் யாரு அப்டின்னா, செந்தில். இத கண்டுர்றாரு. கண்டுட்டு பயங்கர ஷாக்கு. "என்னடா இது யாரோ கஸ்டமரோட போறேன்" அப்டின்ற மாரிலாம் சொன்னா, இங்க பார்த்தா இவர் கூட வந்திருக்கானே! இவன் என்ன பிளான் பண்ணியிருக்கான்? அப்டின்ற மாரி யோசிக்கிறாரு. யோசிச்சுட்டு அவரால வந்து அத யார்ட்டயாவது ஷேர் பண்ணாம இருக்க முடியல. உடனே என்ன பண்றாரு அப்டின்னா, நேரா வந்து மீனாக்கு வந்து ஃபோன் பண்றாரு. மீனாக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்றாரு. "இப்படி வந்து கதிர் வந்து சென்னைக்கு வந்திருக்கான்." அப்டின்ற மாரி சொல்றாரு. இத கேட்டோனே மீனாக்கு பயங்கர ஷாக்கு. அப்ப உடனே வந்து கேட்குறாங்க, "சென்னைக்கு அப்டின்னா ராஜிய பார்க்க வந்திருப்பாரோ?" அப்டின்ற மாரி கேட்குறாங்க. "அதெல்லாம் கிடையாது. ராஜி அப்பா கூட வந்திருக்கான். என்ன பிளான்னே தெரியல." அப்டின்ற மாரி சொல்றாரு. அப்ப உடனே வந்து மீனா வந்து சொல்றாங்க, "இல்ல ராஜி வந்து எக்ஸாம் முடிச்சுட்டு இருக்கா தானே, அதனால அவங்க அப்பா கூட்டிட்டு வந்து சர்ப்ரைஸ் பண்றதுக்கு எதுவும் வந்திருப்பாரோ தெரியல." அப்டின்ற மாரி சொல்றாங்க. "இல்ல இது எனக்கு அப்படி தெரியல. இது வேற ஏதோ பிளான் மாரி இருக்கு. இரு நான் கண்டுபிடிக்கிறேன்." அப்டின்ற மாரி சொல்றாரு.
சொல்றாரு. அப்ப உடனே மீனா வந்து சொல்றாங்க, "அது மாமா மருமகன் வந்திருப்பாங்க. உங்களுக்கு அதுல என்ன பிரச்சனை? நீங்க பேசாம நான் சொன்ன தீம் பார்க் வர வழிய பாருங்க. சென்னைக்கு எத்தன மணிக்கு வந்தீங்க? எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லவே இல்லையே!" அப்படி இப்படின்னு சொல்லி கதைய அப்படியே மாத்துறாங்க. அப்ப செந்திலும் சரி, சரி நான் வாரேன் அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருந்தாலும் யோசிக்கிறாரு. கதிரோட போக்கு சரியில்ல அப்படின்ற மாரி யோசிச்சுட்டு இருக்காரு. அந்த பக்கம் ராஜியும் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்ப உடனே வந்து மீனா வந்து சொல்றாங்க, "ராஜி யோசிக்காத. உனக்கு நல்ல காலம் நடக்க போகுது." அப்படின்ற மாரி சொல்றாங்க. என்னக்கா சொல்றீங்க?" அப்படின்ற மாரி கேட்க, "கதிர் சென்னை வந்திருக்கானா?" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "என்னக்கா சொல்றீங்க? சென்னையா? அவன் எனக்கு ஒண்ணுமே சொல்லவே இல்லையே! நேத்து நைட் கூட ஒருக்கா ஃபோன் பண்ணி குட் நைட் சொல்லிட்டு வச்சான். அதுவே எனக்கு செம்ம காண்டு. இப்ப என்ன சொல்றீங்க? சென்னைக்கு வந்திருக்கான்னு சொல்றீங்க?" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "ஆமா, சர்ப்ரைஸ் குடுக்க வந்திருப்பான் போல இருக்கு. அது மட்டும் இல்ல, அவர் கூட யார் வந்திருக்கா தெரியுமா?" அப்படின்ற மாரி மீனா வந்து கேட்கறாங்க. "யாரு?" அப்படின்னு கேட்க, "வேற யாரு உங்க அப்பா தான்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. இத கேட்டோனே ராஜுக்கு பயங்கர ஷாக்கு. "கதிர் கூட அப்பா வந்தாரா? இது என்ன புதுசா இருக்கே!" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "எங்களுக்கும் புதுசா தான் இருக்கு. வெயிட் பண்ணுவோம். உனக்கு எப்படியும் கதிர் ஃபோன் பண்ணுவான். வெயிட் பண்ணி பாரு." அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஃபோன் பண்ணா சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லி ஃபோனே பார்த்துட்டு இருக்காங்க. எப்போ ஃபோன் வரும் அப்படின்னு சொல்லி. அப்படியே இவங்க எல்லாருமே வந்து தீம் பார்க்க போறாங்க. அங்க வந்து செந்தில மீட் பண்றாங்க. அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. ராஜி ஃபோனே பார்த்துட்டு இருக்காங்க. எப்போ ஃபோன் வரும்? எப்போ ஃபோன் வரும்னு ஃபோனே பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா, கதிர், முத்துவேல் வந்து நேரா ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. இத வந்து சக்திவேலும், குமரவேலும் எதிர்பார்க்கவே இல்ல. என்ன இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க அப்படின்ற மாரி யோசிக்கிறாங்க. அதுவும் கேன்சர் ஹாஸ்பிட்டல்ப்பா. என்னத்துக்கு இங்க வந்திருக்காங்கன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி குமரவேல் வந்து சொல்றாரு. அது தான்டா எனக்கும் புரியல. சரி ஃபாலோ பண்ணுவோம். சத்தமே இல்லாம ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்ற மாரி சொல்றாரு. சரி ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி இவங்க வந்து அவங்களுக்கு பின்னுக்கே வந்து போயிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தெரியாம. ஏன்னா இந்த சீரியல பொறுத்தவரைக்கும் என்னதான் பின்னால போனாலும் கண்டுபிடிக்க மாட்டாங்க. ஏன்னா நேத்து நைட்டே சிம்பிளா தெரிஞ்சுச்சு. ஈவன் கதிரே நோட் பண்ண மாரி தான் இருந்துச்சு. ஆனா கடைசில பார்க்காத மாரி தான் இருந்தாங்க. அதே மாதிரி தான் இதுவும் ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. அப்ப நேரா போய் டாக்டர்ட்ட போறாங்க. டாக்டர்ட்ட போயிட்டு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் அப்படின்ற மாரி விசாரிக்கிறாங்க. அப்ப வந்து கதிர் கிட்ட வந்து எல்லா டீட்டெயிலையும் வந்து டாக்டர் வந்து சொல்றாரு. அப்ப உடனே வந்து முத்துவேல் வந்து சொல்றாரு, "இப்ப பணம் தேவைப்படும். பணத்த வந்து வித்ட்ரா பண்ணிட்டியா?" அப்படின்ற மாரி கேட்கிறாரு. "ஐய்யயோ! மறந்துட்டேனே!" அப்படின்ற மாரி சொல்றாரு. "இதுக்கு தான் முதல்லயே அனுப்பி வச்சேன்." அப்படின்ற மாரி முத்துவேல் வந்து சொல்றாரு. "சரி சார் நான் எடுத்துட்டு வரேன்." அப்படின்ற மாரி சொல்றாரு. "எவ்வளோ எடுக்க?" அப்படின்னு கேட்க, "10,00,000த்தையும் எடுத்துட்டு வா." அப்படின்ற மாரி சொல்றாரு. 10,00,000 ரொம்ப அதிகம் இல்ல? அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காரு. இல்ல சில நேரம் தேவைப்படும். எதுக்கும் எடுத்துட்டு வா." அப்படின்ற மாரி சொல்றாரு. சரி அப்படின்ற மாரி சொல்லிட்டு இவர் போய் பணத்த வந்து வித்ட்ரா பண்ணிட்டு வராரு. அப்ப இத வந்து சக்திவேல் வந்து பார்த்துட்டு இருக்காரு. அப்ப பணம் வந்து இதுக்கு தானா? யாருக்கு குடுக்க போறாங்க? ஹாஸ்பிட்டலுக்கு எதுவும் டொனேஷன் எதுவும் குடுக்க போறாங்களோ? அப்படின்ற மாதிரி குமரவேல் வந்து கேட்கிறாரு. எனக்கும் புரியல. பார்ப்போம் அப்படின்ற மாரி சொல்றாரு. திடீர்னு பார்த்தா டாக்டர் ரூமுக்குள்ள போன முத்துவேல் வந்து பேஷண்ட் ட்ரெஸ்ஸ போட்டு வெளியில வராரு. இத பார்த்தோனே சக்திவேலுக்கு கண்ணெல்லாம் கலங்குது. என்னடா நடக்குது இங்க? அப்படின்ற மாரி யோசிக்கிறாரு. நான் போப்போறேன். என்னன்னு கேட்க போறேன் அப்படின்ற மாரி போய் நிக்கிறாரு. உடனே வந்து குமரவேல் வந்து சொல்றாரு, "கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இப்ப போய் பிரச்சனை பண்ண வேணாம்." "நான் பிரச்சனை பண்ண போலடா. அண்ணன பார்றா ஏதோ ட்ரீட்மெண்ட் எடுக்க வந்தவர் மாரி இருக்காரு. அண்ணனுக்கு என்ன பிரச்சனைடா?" அப்படின்ற மாரி கேட்கிறாரு. எனக்கு கூட சொல்லலையே அப்படின்ற மாதிரியும் யோசிக்கிறாரு. "இருங்க, இருங்க போய் பார்ப்போம்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்படியே வந்து ஃபாலோ பண்றாங்க. அப்ப வந்து ரூம்ல வந்து கதிரும், முத்துவேலும் வந்து இருக்காங்க. அப்ப அவங்க பேசுறது வந்து இவங்களுக்கு நல்லா கேட்குது. "இரு கேட்போம் என்ன பேசுறாங்க?" அப்படின்னு கேட்போம் அப்படின்ற மாரி கேட்டுட்டு இருக்காங்க. ஒட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப வந்து முத்துவேல் வந்து சொல்றாரு, "என்ன யோசிக்கிற?" அப்படின்ற மாதிரி கதிர பார்த்து கேட்கிறாரு. அப்ப கதிர் வந்து சொல்றாரு, "இல்ல கெத்தா இருந்தீங்க. இந்த ட்ரெஸ்ல பார்க்க எனக்கே கவலையா இருக்கு." அப்படின்ற மாரி சொல்றாரு. "இதுதான் நானும் சொல்றேன். என் வீட்டுக்காரங்க யாருமே தாங்கிக்க மாட்டாங்க. என்ன இப்படி பார்த்தா அவங்க உடைஞ்சு போயிருவாங்க. அதுதான் வீட்ல யார்ட்டயுமே சொல்லல. அதுவும் என் தம்பி இருக்கானே தம்பி, அவன் வந்து பார்க்க தான் முரடமா இருப்பான். குழந்தை மனசு அவனுக்கு. அவன்லாம் என்ன இப்படி பார்த்தான் அப்படின்னா தாங்கிக்கவே மாட்டான். நேத்து நைட் வந்து அவ்ளோ கேட்டும் நான் அவனுக்கு சொல்லல எங்க போறேன் அப்படின்னு சொல்லி. அதுக்கு காரணம் இதுதான். அதனால தான் நான் வீட்ல சொல்லல." அப்படின்ற மாரி சொல்றாரு. இத கேட்டோனே சக்திவேலுக்கு கண்ணெல்லாம் கலங்குது. அப்ப வந்து கதிர் வந்து சொல்றாரு, "சரி யோசிக்காதீங்க. எல்லாம் நல்லதே நடக்கும்." அப்படின்ற மாரி சொல்றாரு. அப்ப நான் என்னத்தான் உன்ன வந்து வேணாம், வேணாம் நீ வர வேணாம்னு சொன்னாலும், நீ வந்து கூட வந்து இவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்க. நீ இருக்கதால தான் என்னால இவ்வளோ தூரம் வர முடிஞ்சது. தைரியமும் நீ தான் குடுத்துட்டு இருக்க. ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ற மாரி சொல்றாரு. எனக்கு எதுக்கு தேங்க்ஸ்லாம் சொல்லிட்டு இது என் கடமை அப்படின்ற மாரி கதிர் சொல்லிட்டு இருக்கும்போதே உள்ளுக்கு வந்து சக்திவேலும், குமரவேலும் வாராங்க. இத பார்த்தோனே பயங்கர ஷாக்கு. "நீ எங்க இங்க?" அப்படின்ற மாதிரி முத்துவேல் வந்து கேட்கிறாரு. "அண்ணே" அப்படின்ற மாரி அழுதுகிட்டே சக்திவேல் வந்து வராரு. "என்னண்ணே ஆச்சு உங்களுக்கு?" அப்படின்ற மாரி கேட்கிறாரு. அப்ப கதிர் வந்து எல்லா டீட்டெயிலையும் வந்து சொல்றாரு. என்னென்ன பிரச்சனை அவருக்கு அப்படின்ற எல்லாத்தையும் சொல்றாரு. "இத குணப்படுத்த முடியுமா?" அப்படின்ற மாரி குமரவேல் வந்து கேட்கிறாரு. அப்ப வந்து கதிர் வந்து சொல்றாரு, "கண்டிப்பா முடியும் அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா இவர் வந்து குணமாயி பழையபடி வந்துருவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க." அப்படின்ற மாரி சொல்றாரு. அப்ப உடனே வந்து சக்திவேல் வந்து எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி குழந்தை மனசு தான். அப்படியே திடீர்னு வந்து கதிர் கிட்ட வந்து, "ரொம்ப நன்றிடா. நான் வந்து எதிர்பார்க்கவே இல்ல. நீ இதுக்கு தான் வந்திருப்ப அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்ல. நான் ஏதோ உங்க அப்பா வந்து பணம் கேட்டாரு. அதுக்கு அண்ணன் வந்து பணம் குடுக்குறாரு. அது மட்டும் இல்லாம ஏதோ சொத்த வந்து உன் பேர்ல எழுதி வைக்க போறாரு அப்படின்லாம் ரொம்பவே சீப்பா நெனச்சுட்டேன். ஆனா நீ இதெல்லாம் கிடையாது. நீ எல்லாம் வேறடா" அப்படின்ற மாரி சொல்லிட்டு திடீர்னு கதிர் கால்ல விழ போறாரு. "என்னண்ணே நீங்க உங்க வயசு என்ன? என் வயசு என்ன? ஏன் கால்ல விழ போறீங்க?" அப்படின்ற மாரி கதிர் வந்து தூக்கி விடுறாரு. குமரவேலும் வந்து கதிர வந்து ஹக் பண்ணி ரொம்பவே தேங்க்ஸ் சொல்றாரு. அப்ப வந்து "இதெல்லாம் என்னோட கடமை. இதெல்லாம் நான் உங்களுக்கு பண்ணணும். நீங்கலாம் அன்னைக்கு நாங்க ஜெயில்ல இருக்கும்போது நீங்கலாம் இதெல்லாம் எதிர்பார்த்தா வந்து பண்ணீங்க. இல்ல தானே? என்னத்தான் நம்ம 2 குடும்பத்துக்கு இடையிலயும் ஆகாது அப்படின்னாலும், இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க
இருக்க முடியாது தானே அப்படின்ற மாரி கதிரும் சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே வந்து டாக்டர் வராங்க. வந்து ட்ரீட்மெண்ட்ட ஸ்டார்ட் பண்ண போறோம். நீங்க எல்லாம் வெளிய இருங்க அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்படியே இந்த எபிசோட வந்து முடிக்கிறாங்க. இதுதான் நாளைக்கு அது மட்டும் இல்லாம இந்த அப்கமிங் வீக் எபிசோட்ஸ் நடக்கும் அப்படின்னு சொல்லி நாங்க பிரெடிக்ட் பண்ணியிருக்கோம். எங்களுடைய இந்த பிரெடிக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுடைய கருத்துக்களை கீழ கமெண்ட்ஸ் வாயிலாக தெரிவிச்சுக்கங்க. மேலும் பிரெடிக்ஷன்ஸ பெற்றுக்கொள்ள எங்க சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்க. தேங்க் யூ.